அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெற்றவங்க அவங்க. கும்ப லக்கினத்திற்கு செவ்வாயே 10ஆம் இடமாக வருவதனால, அரசாங்கத் துறைக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளவர்கள். பொதுவா நல்ல மனிதர்கள். இவர்களுக்கு நான் மகர லக்கினத்துக்கு சொன்னது போல தாமத திருமணம் வந்து வாழ்க்கையில் நல்லதா இருக்கும். ஆண்களாக இருந்தால் 30 வயதை கடந்து, பெண்களாக இருந்தால் 28 வயதை கடந்து திருமணம் செஞ்சிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். காதல் திருமணம் 99% பேருக்கு கும்பராசினியர்கள் காதல் திருமணம் நடக்காது. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். நிறைய பேர் திருமணம் செய்யறதுல ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டு ரொம்ப லேட்டா திருமணம் செய்றவங்க கூட கும்ப லக்கினத்தில் இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். அதனால மன வாழ்க்கை என்பது வந்து ஒரு யதார்த்தமான லைஃபாக அமையும். அவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி வந்து சூரியன் என்பதனால, கொஞ்சம் பொறுமையா விட்டு குடுத்து அனுசரிச்சு போற மாரி வாழ்க்கை சூழ்நிலை இருக்கும். அப்படித்தான் படைக்கப்படுகிறார்கள் மகரம், கும்பம், கடகம், சிம்மம் நேயர்கள் மட்டுமே. மன வாழ்க்கையில் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட வெற்றி பெற்றவர்கள் எனக்கு தெரிஞ்சது ஒரு 25% பேர் தான். காரணம் என்னன்னா, ஜோதிட துறையிலே வந்து எதிரி, நண்பன் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. இந்த கடகம், சிம்மத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது, சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது. மகர கும்ப லக்கினத்தில் பிறகும் சந்திரனையும் சூரியனையும் திருமணம் செய்துக்கணும். இவங்களுக்கு இயற்கையாகவே குண வேறுபாடு உண்டு. அதனால மன வாழ்க்கையில் வந்து ரொம்ப நிதானமா, பொறுமையா, ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க பயணிக்க வேண்டும். அதுல தாமதமா திருமணம் செஞ்சவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிறது.